அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனினுடைய பெயர்ச்சி காரணமாக டிசம்பர் 3ஆம் தேதி முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 25 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்திலிருந்து சுபத்துவ பாதையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாகவும் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை 60 ஆண்டுகளுக்கு பிறகு மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். எனவேதான் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவரனுடைய பெயர்ச்சியானது பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக அமையும். ஆனால் அதே சமயம் சிலருக்கு துரதிருஷ்டவசமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. குறிப்பாக அஷ்டமம் ஜென்மத்தில் அமரும் போது சில எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. ஆனால் தற்போது மிக வலுவாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். அதில் ஒரு இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் செல்வ செழிப்பு, இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் நிறைவாக உருவாக்குவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுபத்துவ பாதையில் மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது சனியுடன் இணையும் போது தொழில் ரீதியான வாய்ப்பு, புதிய வேலை மற்றும் பல்வேறு வகையான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகும். குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சிறு முயற்சி நல்ல பலனை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அதே வேளையில் இந்த தருணத்தில் தனித்து சுபத்துவ பாதையில் வருகிறார். சந்திரனுடன் மட்டும்தான் இணைய போகிறார். சுக்கிரன் சந்திரன் இணைவு என்பது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக வருமான உயர்வையும் நல்ல முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. நன்மைகள் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும், விரயம் குறையும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும். எனவேதான் கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவே இல்லத்தில் எதிர்பார்ப்பதை விட குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய பணிகளையும் பொறுப்புகளையும் நன்கு அறிந்து உணர்ந்து செயல்படுவதால் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை அகத்தோற்றம் அழகாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. எதை செய்தாலும்
இன்முகத்துடன் மகிழ்ச்சியை பெருகக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. எந்த தொழிலை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகுவதற்கான யோகம் உண்டு. மனநிறைவும் மகிழ்ச்சியும் பல்வேறு விஷயங்கள்ல நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மூத்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் விலகுங்க. உறவு பலப்படக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும். தடையில்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான பணிகளை சிக்கலின்றி சிரமமின்றி சிறப்பாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பு உண்டுங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் மேம்படுத்துதல், அடிப்படையான பொருட்களை வாங்குதல் மட்டுமல்லாது விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளை ராசியின் அதிபதியான சுக்கிரன் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளில் திட்டமிட்ட நல் காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக அமைய போகிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும். உங்களுடைய படைப்பு எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழை அதிகரித்து கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் தாய் வழி உறவு முறைகள் மிக பெரிய அளவில் பலம்படுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்குங்க. ஆன்மீக ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. ஆன்மீக சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக நிறைவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் வலுவாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.